அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் இன்று திரைக்கு வந்திருக்கிற ஜோரா கையத்தட்டுங்க. என்னப்பா இவங்க ஜோரா கையத்தட்டுங்கன்னு டைட்டிலேயே படத்தை வந்து பாராட்டுங்கன்னு சொல்கிற மாதிரி கேட்டு வாங்கியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் படத்தில் ஹீரோ யோகி பாபு அவர் மேஜிஷியனாக வர்றாரு, அதாவது மேஜிக் நிபுணராக வர்றாரு. அதனால தான் இந்த மேஜிக் காட்டுறவங்க ஒரு சீட்டு கட்டிலேருந்து இது என்ன சீட்டுன்னு சொல்கிறேன், ஒரு புறாவை பறக்க விடுறது, திடீர்னு ஒரு பூவை வெளியில் எடுக்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்களாப்பா. எல்லோரும் ஒரு முறை ஜோராக கைத்தட்டுங்க அப்படின்னு அப்பப்போ உற்சாகப்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம கையை தட்ட சொல்லுவாங்க. அதில் ரத்த ஓட்டம் சீராகி நம்மளும் உற்சாகமாகிடுவோம். அந்த மாதிரி ஒரு கதைங்கிறதுனால தான் இந்த படத்துக்கு ஜோரா கையை தட்டுங்கன்னு பேரை வச்சுருக்கிறாப்புல. உண்மையாக யோகி பாபு ஜோரா கையை தட்டுங்க அப்படின்னோடனே ஏதோ காமெடியாக இருக்கும் போட்டிருக்கு, கலக்கலாக இருக்கும். யோகி பாபு இருக்கார். இந்த வாரம் வேறு சூரி நடித்த மாமன், டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் நடித்த நெக்ஸ்ட் லெவல் படம் எல்லாம் வருது. அதோட யோகி பாபும் போட்டி போடுறாரு, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு போனால் இருக்குது. கதையாக வேறு லெவலில் இருக்குது, காட்சிப்படுத்தலில் கொஞ்சம் நம்மளை படுத்திடுதுங்க. அதை சொல்லி தான் ஆகணும். என்னென்னா யோகி பாபு ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஒரு மேஜிஷியன்னா எவ்வளோ மேஜிக் வித்தைகள் இருக்கும். அதில் ஒன்று ரெண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த சீட்டு கட்டில் இதை கையை வை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பொண்ணு மினி பஸ்ஸில் வர்றப்போ வேனில் வர்றப்போ கேட்குது, எங்கள் அப்பா குடிக்காரராக இருக்காரு, அவரை குடிக்காமல் நிறுத்தணும்னு. அதை கடைசி வரைக்கும் யோகி பாபு பண்ண மாதிரியே தெரியல. ஊருக்கு வர்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு 3 வாண்டு பசங்க, அப்படி தான் சொல்லலாம் அவனுங்களும் அந்த பசங்களையும் சில படங்களில் பார்த்துருக்குறோம். அதில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் ஹீரோ லுக்கில் இருப்பாப்புல. அவங்க இப்போ யோகி பாபா மிரட்டுவாங்க, யோகி பாபா பின்னாடி பாட்டிலால் அடிப்பாங்க, கல்லால் அடிப்பாங்க. யோகி பாபு இவ்வளோ தான் திரும்புவார். ஒரு உருவத்தை வச்சுட்டு திரும்ப முடியாது அப்படின்னு டைரக்டருக்கு கமிட் பண்ணியிருப்பார் போல் இருக்குது. ஒரு கல்லடி நம்ம மண்டையில் பின்மண்டையில் விழுவுது, உடனே அப்படி திரும்பி பார்க்க மாட்டோம். எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் சார் 40 டிகிரிக்கு மேலே திரும்பிடாதீங்க, 60 டிகிரியில் தான் அவங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருப்பார் போல் இருக்குது. அதை விட்டுடுறாப்புல. அடிக்கடி யோகி பாபுட்டு வம்பு பண்ணுறானுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய மேஜிக் நிபுணர் வந்து அவங்கள ஒரு கண்கட்டி வித்தையால் காண அடிக்க முடியாமல் தவிக்கிறாரு. இந்த நிலையில் அவங்களுக்கு சில கஞ்சா கும்பலோட தொடர்பு இருக்குது. அவங்களோட சேர்ந்து யோகி பாபை இல்லாமல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. சீன்லேயும் கொஞ்ச நேரம் யோகி பாபு இல்லாமல் போகிறாரு. இல்லாமல் போகிற யோகி பாபு மீண்டும் வந்தாரா, மனிதனாகவே வந்தாரா, இல்லை மறைந்த அமானுஷ்யமாக வந்தாரா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கு லீடும் கொடுத்து இந்த படம் முடியுது. இதில் 2 பொம்பளைங்க, அவங்க ஏன் யோகி பாபா அடிக்கடி தேடி வராங்க, ஏன் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியாத புதிராக இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் திறம்பட பண்ணியிருந்தா இந்த படம் மாமனுக்கும் டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கும் பெரிய லெவல் போட்டியாக இருந்திருக்கும். அதை ஏன் இயக்குனர் ஒரு பேரிலேயே வினிஸ் மில்லினியம் அப்படின்னு இருக்கிறனால அவர் இது போதும் அப்படின்னு நினச்சிட்டாரான்னு தெரியல, மில்லினியம். அது மாதிரி படமும் ஜோரா கையத்தட்டுங்கிற பேரோடு இருக்கிறனால அதுவும் போதும் அப்படின்னு நினச்சிட்டாரா தெரியல. நல்லா காமெடியாக பேசுகிறேன். படத்தில் நான் பேசுகிற ரிவ்யூவில் இருக்கிற சிரிப்பு இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த படத்தை வந்து வாமா என்டர்டெயின்மெண்ட் பேனரில் ஜாகிர் அலி, அதுமாரி கோ பேனர் ஸ்ரீ சரவணா ஃபிலிம் ஆர்ட்ஸ், கோ ப்ரொடியூசர் ஜி சரவணன், இவங்கெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. கதை பணம் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாங்கிறது நம்மளுடைய கருத்து. ஆனாலும் யோகி பாபுக்காகவும் அவர் காட்டுற கண்கட்டி வித்தைகளுக்காகவும் ஒரு முறை பார்க்கலாம். சாந்தி ராவ் ஹீரோயின் இருக்கிறாங்களாங்கிற லெவலில் இருக்கிறாங்க. ஹரேஷ் பராடி வழக்கம் போலவே மலையாளம் கலந்த தமிழில் மிரட்டுறாரு. கல்கி கொஞ்ச நேரம் யோகி பாபுவோட கலவில் போட்டுறாரு. வசந்தி அவங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி மணிமாறன் உண்மையாக இந்த கஞ்சா வியாபாரியாக கலக்கியிருக்கிறாரு. ஜாகிர் அலி, அருவி பாலா அவங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீதர் கோவிந்தராஜ் அவர்
ஸ்ரீதர் கோவிந்தராஜன் உண்மையாகவே சிறப்பாக சொல்லணுங்க. ஒரு கேரக்டரில் அவர் தான் கொஞ்சம் படத்தில் பயமுறுத்துகிற அளவுக்கு அவரும் நம்ம மணிமாறனும் தான். அந்த கேரக்டருக்கு அப்படி தான் இருக்கணும், அழகாக பண்ணியிருக்கிறாங்க. மூர், மேனகா, விரிஜா கஷன், நைரா இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இல்லை பலர் நமக்கு தெரிஞ்சவங்க, பலர் தெரியாத முகம். ஆனாலும் சிறப்பாக அவங்க நடிப்புலாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இந்த படத்துக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் பண்ண வினிஷ் மில்லினியம் இன்னும் கொஞ்சம் அண்டு பிரகாஷ் கே ரிட்டையர்கள் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாகில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இயக்கம் வினிஷ் மில்லினியம் இல்லையா, உண்மையாக மில்லினியம் சார் நீங்கள் இயக்கத்துக்கும் பிரகாஷ் கே கூட சேர்த்துட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் படத்தோட இசை எஸ்என் அருணகிரி அவருடைய இசை, பேக்ரவுண்ட் ஜித்தின் கே ரோஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் இந்த அமானுஷ்ய சக்திகள், இந்த மேஜிக் அப்படிங்கிற கண்கட்டி வித்து இதுக்காகவும் இந்த படத்தை இந்த சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைகளோடு போய் பார்க்கலாம். மது அம்பட் தாங்க இந்த படத்துக்கு ஐஎஸ்சி பெரிய ஒளிப்பதிவாளர், அவர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. அந்த ஆவி அமானுஷ்ய சக்திலாம் வர்றப்போ அதுவும் யோகி பாபா அந்த பாதாள அறையில் இருந்து காட்டுறதெல்லாம் வேறு லெவலுங்க. அதேமாதிரி சில சீன்ஸு அங்கேயே நிற்கிது, அதுதான் நமக்கு போர் அடிக்குது. அதெல்லாம் எடிட்டர் கையில் கொடுத்த கத்திரியை ஃப்ரீயாக விட்டுருக்கணும். சாபு ஜோசப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அவர் மணி அமுதவன் அவருடைய பாடல் காட்சிகள், பாட்டு வரிகளையும் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. மிரட்டல் செல்வாவோட ஸ்டண்டும் சிறப்பு. விஜய் சிவசங்கரோட கோரியோகிராஃபி அதுவும் பிரமாதம். ராதாகிருஷ்ணனோட காஸ்டியூம்லாம் கூட நல்லா இருக்குது. ஆனால் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் கதை, திரைக்கதை, டயலாகில் இருக்கிற டெப்த்து காட்சிப்படுத்தலில் இல்லாதது ரசிகர்களை சற்றே படுத்துது. ஆனாலும் குழந்தைகளை மகிழ்விக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் கோடை விடுமுறைக்கு ஜோரா கை தட்டுப்படுறதுக்கு கூட்டிகிட்டு போங்க. மகிழ்விக்கு தான் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.